அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து போயிருக்கோம்னா ஐயப்பன் கோயில் மடிப்பாக்கம் அந்த லேக் வியூக்கு தான் வந்திருக்கோம். கீழ்கட்டளை சரௌண்டிங் இது பார்த்திங்கன்னா என்ன அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள். நீர்நிலை நம்ம சென்னையில் இது ஒரு அழகான இடம். தண்ணியும் பொல்யூஷன் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிலத்தடி நீருக்கு ஏற்றவாறு இருக்கிறது. இயற்கையான படைப்பில் உருவாக்குனது அருமையாக இருக்குது. சென்னையில் இது மாதிரி இருக்கிறத பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது. எல்லாம் வறட்சியான இடங்கள் இருக்கிற பட்சத்தில் இதுவும் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு கண் கவர்ற மாதிரி இருக்குது. அனைவரும் வராங்க இதில். இப்போ இன்றைக்கி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சித்தர் பீடம்னு ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு பார்த்திங்கன்னா பொன்மாறுன்ற ஏரியாவில் இருக்குது. சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் சித்தர் பீடம். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இயற்கை அன்னையின் படைப்பில் உருவாக்கப்பட்ட விவசாய நிலம். இந்த விவசாயம் நெல்கதிர்கள். இந்த நெல்கதிர்கள் பார்த்திங்கன்னா நாற்று விட்டு இதை நடவு செய்திருக்காங்க. மிஷின் மூலயமா தான் நடவு செஞ்சுருக்காங்க. இதை வந்து உங்களுக்காக அந்த வீடியோ சென்னையில் அற்புதமாக இருக்குதுன்றதால வீடியோ எடுத்தேன். இந்த கோவிலுக்கு இது காணிக்கையாக பக்த கோடியை செலுத்தியிருக்காங்க. இந்த மாட்டை உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். மாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது குளத்துக்கு போகிறோம். இந்த குளத்தில் வந்து சித்தர் வந்து வாரத்துலேயோ மாதத்துலேயோ ஒரு டைம் காட்சி அளிக்கிறாரு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர் வந்து இருக்காருன்ட்டு. அது இல்லாமல் உங்களுக்கு சூரிய கதிர் ஈவினிங் வந்து மறையும் போது இந்த வீடியோ கவர் பண்ணேன். அதனுடைய சூரியனுடைய தோற்றத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். குளம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். சூரியனுடைய அந்த பிரதிபலிப்பை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண் கவர்ச்சியாக இருக்குது. அந்த பேக்ரவுண்டும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குளம், ஒரு சின்ன குட்டி நாய் ஒன்று இருந்தது. அதுவும் கூட அப்படியே நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுச்சு. அதுவும் நம்மளுக்கு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம கூட சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு பிஸ்கட் பேக்கெலாம் போட்டுட்டு வந்தோம். நீங்களும் இது மாதிரி வெளியே போயிட்டு மன நிம்மதியாக இருங்க. பணம் காசோட மன நிம்மதி தான் நம்மளுக்கு தேவை. வாழ்க வளமுடன், சிறப்பு, மகிழ்ச்சி. நன்றி.